ஒரு காலத்தில் பிரம்மதேவர் ஒரு மகா யாகத்தை நடத்த முடிவு செய்தார். உலகத்திற்கு நன்மை என நம்பினார். ஆனால் அந்த யாகம் தீமையை உண்டாக்கும் என்று உணர்ந்த மகாவிஷ்ணு, இந்த யாகத்தை கைவிடுங்கள், தவறான விளைவுகள் உண்டாகலாம். பிரம்மா அதை பொருட்படுத்தவில்லை. நான் செய்யும் யாகம் தவறு செய்யாது என்ற அகம்பாவத்தால் யாகத்தை தொடங்கினார். பிரம்மா மந்திரம் உச்சரிக்கச் செல்ல சரஸ்வதி சிறிது மாற்றம் செய்தாள். மந்திரம் தவறான சக்தியை நோக்கி சென்றது. அந்த அக்கினியிலிருந்து கேசன், கேசி என்ற 2 சிவபக்த அசுரர்கள் தோன்றினர். அவர்களின் தோற்றமே உலகை அதிர வைத்தது. அவர்கள் இடையூறு செய்து பிரம்மாவையே அச்சத்தில் ஆழ்த்தினர். எங்களை அடக்க முடியுமா? இல்லை என்றால் சாகாவரம் கொடு என்றனர். வேறு வழியின்றி பிரம்மா அவர்களுக்கு சாகாவரம் வழங்கினார். கேசன் மகேந்திரகிரி மலையில் தங்கி தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தான். தேவர்கள் அனைத்தும் விஷ்ணுவிடம் ஓடி சென்றனர். விஷ்ணு கேசனை எதிர்த்து 7 ஆண்டுகள் யுத்தம் செய்தார். இறுதியில் விஷ்ணு விஸ்வரூபம் எடுத்தார். அந்த ஒளியை பார்த்த கேசன் மயங்கி விழுந்தான். அந்த நேரத்தில் விஷ்ணு ஆதிசேஷனிடம் இவனை கட்டு என்றார். ஆதிசேஷன் அவனை கட்டியது. விஷ்ணு அதன் மேல் பள்ளி கொண்டார். மயக்கம் கலைந்த கேசன் மீண்டும் போராடத் தொடங்கினான். 12 கைகளையும் நீட்டி போரிட்டான். அவன் சிவபக்தன் என்பதால் விஷ்ணு அவனின் 12 கரங்களிலும் சிவலிங்கங்களை அருளினார். கேசனின் அகந்தை கரைந்தது. அந்த அருளால் கேசன் சரணாகதி அடைந்து என்னை மன்னிக்கவும் என்று கீழ்ப்படிந்தான். அந்த நாளிலிருந்து கேசனை அடக்கி அருள் புரிந்த விஷ்ணு ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரால் அறியப்பட்டார். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.